வீடு இல்லைனா இடம் வாங்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரிஜினல் கேட்டட் கம்யூனிட்டியில் வாங்க போகிறீங்களா, இல்லை டூப்ளிகேட் கேட்டட் கம்யூனிட்டியில் வாங்க போகிறீங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியலையா? வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் நிறைய லேஅவுட் பார்த்துருப்பீங்க. சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருப்பாங்க, ஃப்ரண்ட்டில் கேட் வச்சுருப்பாங்க. அதனால அது கேட்டட் கம்யூனிட்டி ஆகிடாது. ஏன் தெரியுமா? ஃப்யூச்சரில் அந்த லேஅவுட்டுக்கு பின்னாடி வேறு ஒரு லேஅவுட் வந்தாலும், லோக்கல் பீப்புள்ஸ் அந்த லேஅவுட் ரோடை ஆக்சஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணனாலும் யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா லேஅவுட் அப்ரூவல் டைம்லேயே அந்த ரோட்ஸை ஓனர் கிஃப்ட் டீட் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது ரோடு இப்போ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. கவர்மெண்ட் ரோடை யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். நம்ம அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் அது சட்டப்படி தப்பு. அப்போது ஒரிஜினல் கேட்டட் கம்யூனிட்டினா என்ன? அங்கே உள்ள ரோட்ஸ், பார்க்ஸ், காமன் ஏரியா கவர்மெண்ட்டுக்கு கிஃப்ட் டீடாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை பிளாட் ஓனர்ஸ்கிட்டேயே யூடிஎஸ் மெத்தடில் ஷேர் பேசிஸில் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதனால் அது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாகவே இருக்கும். தேர்ட் பர்சன்ஸால் உள்ளே வந்து ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ மக்களே, அதனால் நீங்கள் பிளாட் வாங்கிறதுக்கு முன்னாடி இது ஒரிஜினல் கேட்டட் கம்யூனிட்டியா இல்லை டூப்ளிகேட் கேட்டட் கம்யூனிட்டியான்னு கன்ஃபார்ம் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்டட் கம்யூனிட்டி விசஸ் நாட் கேட்டட் கம்யூனிட்டி பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். மேலும் இது போன்ற ரியல் எஸ்டேட் கண்டென்ட்ஸ் பார்க்க இது சிவா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கன்ஃபார்ம் அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறேன்.